kids, good morning. Hope that you all are fine. Okay, today we are going to see number work subject. Okay, already we learned counting 1 to 60. Which number? 1 la irundhu 60 varaikku nama already padichitom. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? 61 to 70. Okay va? Already you written, isn't it? 1 to 60 ஏற்கனவே எழுதிருக்கீங்களா மேத்ஸ் நோட்ல? Okay, எழுதாதவங்க 1 to 60 first ஒரு பேஜ்ல எழுதிக்கோங்க. Okay va? Then take a fresh page and write counting 61 to 70. Counting 61 to 70. Okay, write 61 61, then 62 62, 63 63, 64 64, 65 65, 66 66, 67 67, 68 68, 69 69, last 70 70. Okay, we studied from 61 to 70. See here, 61 61, 62 62, 63 63, 64 64, 65 65, 66 66, 67 67, 68 68, then 69 69, at last 70 70. Okay va? Then இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? tens and ones. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல tens and ones. tens and ones னா என்னமா? மிஸ் ஒரு நம்பர் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 67 67 ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதில் which number comes in tens and which number comes in ones அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். which number comes in tens, which number comes in ones. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் உள்ள நம்பர் டென்ஸில் வரும், ரைட் சைடில் உள்ள நம்பர் எங்கே வரும்? ஒன்ஸில் வரும். ஸோ வாட் நம்பர் இஸ் இன் யுவர் ரைட் சைட்? ரைட் சைடில் என்ன நம்பர்மா இருக்குது? 7 இருக்கா? ஸோ ரைட் 7 in ones. லெஃப்ட் சைடில் என்ன நம்பர் இருக்குது? 6. ஸோ 6 in tens. 6 7 67ல 6 in tens, 7 in ones. See one more example. 6 3 63, 6 3 63. What comes in your left and check what comes in your right. லெஃப்டில் என்ன நம்பர் வருது, ரைட்டில் என்ன நம்பர் வருதுன்னு செக் பண்ணுங்க. ரைட்டில் என்ன நம்பர்மா இருக்குது? 3 இருக்கா? ஸோ ரைட் 3 in ones. Then which number comes in tens? லெஃப்டில் என்ன நம்பர்மா இருக்குது நம்ம கையில்? 6 இருக்குது. ஸோ ரைட் 6 in ones. See one more example. 60 60 60. இப்போ செக் பண்ணுங்க which number comes in your left and right. ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது? 0 இருக்கா? ஸோ ரைட் 0 here. 0 in ones. Then what number comes in your left? லெஃப்டில் என்ன நம்பர்மா இருக்குது? 6 இருக்கா? ஸோ ரைட் 6 in tens. 60 60. இதுதான் tens and ones. tens and ones நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. குரூப் 10 திங்ஸை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எத்தனை குரூப் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை டென்ஸில் போடுவோம்ல, அது ஒரு மெத்தட். இது ஈஸியாக லெஃப்ட் சைடில் வர நம்பர் டென்ஸ் அண்ட் ரைட் சைட் ஒன்ஸ். ஓகே, திஸ் இஸ் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ். காப்பி பண்ணிக்கோங்க. டேக் யுவர் மேக்ஸ் செக் நோட் அண்ட் ரைட் கவுண்டிங் 61 to 70 and then next page tens and ones. tens and ones எழுதிக்கோங்க. Then take fresh page. Write after numbers. ஆஃப்டர் நம்பர்ஸ்னால் என்னம்மா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஆஃப்டர் நம்பர்ஸ்னால் என்ன? அடுத்து என்ன நம்பர் வருது, நெக்ஸ்ட் அடுத்ததாக என்ன நம்பர் வருதோ அதை அந்த பிளாங்கில் ஃபில் பண்ணணும். see here 61 and blank here. ஓகே, 61 இருக்குது, ஒரு blank இருக்குது. which number comes in that blank? blankல என்ன நம்பர் வரும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? 61லேருந்து செக் பண்ணணும். we have to check from 61. 61 after. Yes, very good. 62. What comes in next? Next என்ன நம்பர் வருதோ அதுதான் அந்த blankல எழுதணும். ஓகேவா? Then 62
62. Say one more number 67, 67 and blank. Blankல என்ன நம்பர் இருக்கு பாருங்க. 61, 61ல இருந்து செக் பண்ணனும். We have to check start from 61. Very good. 61ல இருந்து செக் பண்ணிட்டே வாங்க. 61, 62, 63, 64, 65, 66, 67. 67 இருக்கா? Then what comes in next? Next என்ன நம்பர்மா இருக்கு? 68, 68. 67, 67 after 68, 68. Then 65, 65 after 65, 65 after 65 க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? கவுண்ட் பண்ணி செக் பண்ணுங்க. 65, 65 after 66, 66. Very good. What comes next? Next என்ன நம்பர் வருதோ அதுதான் எதுல எழுதணும்? After நம்பர்னு கேட்டா அடுத்து என்ன நம்பர் வருதோ அதுதான் அந்த blankல எழுத போறோம். Okay, then put heading as before numbers. Okay, after numbers na என்னமா? அடுத்த நம்பர். அதே மாதிரி before numberனா என்ன பார்த்தோம்? முன்னாடி previous என்ன நம்பர் இருக்கு? முன்னாடி என்ன நம்பர் இருக்கு அப்படினு பாப்போம். ஓகேவா? See one example. 62, 62 before. 62 க்கு பிஃபோர்ல என்ன இருக்கு? 62 க்கு பிஃபோர்ல என்ன இருக்கு? இந்த லைன்ல செக் பண்ணுங்க பார்க்கலாம். 62, 62 எங்க இருக்கு? இங்க இருக்கா? 62, 62 க்கு பிஃபோர் which number comes before 62, 62 before? Yes, 61, 61. See one more example. 66, 66 before. Which number? 66, 66 before. Check where is 66, 66. இங்க இருக்கா? 66, 66 இங்க இருக்கு. So before என்ன நம்பர் இருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 66, 66 before 65, 65. Very good. 65, 65. One more example. 69, 69. 69, 69 before. 69, 69 எங்கம்மா இருக்கு? இங்க இருக்கு. 69, 69 இங்க இருக்கா? So before என்ன நம்பர் இருக்கு? முன்னாடி என்ன நம்பர் இருக்கு பாருங்க. 68, 68. Yes, 68, 68 comes before 69. Okay? Before number. After number na அடுத்த நம்பர். Before na முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? First 62 அப்படி இருக்கா? அப்ப 62 னா 61ல இருந்து நம்ம செக் பண்ணனும். 61ல இருந்து செக் பண்ணி 62 க்கு பிஃபோர் முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல இப்போ 56 பிஃபோர் 56 பிஃபோர் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? 56 இருக்கு. ஸோ 56னா நம்ம எதுலேருந்து செக் பண்ணணும்? 51ல இருந்து செக் பண்ணணும். 51, 52, 53, 54, 55, 56. 56க்கு முன்னாடி என்ன சொன்னோம்? 55, 55. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி 51, 41 அதில் இருந்து நம்ம செக் பண்ணணும். ஓகே, தான் பிஃபோர் நம்பர். தென் புட் ஹெட்டிங் as between numbers. Put heading as between numbers. Okay, after பார்த்தாச்சு, before பார்த்தாச்சு. இப்போ between நம்பர்னா என்னம்மா? ஆஃப்டர்னா அடுத்தது, பிஃபோர்னா முன்னாடி, பிட்வீன்னா சென்டரில் பிளாங்க்ல என்ன நம்பர் வருமோ அதுதான். See here 62, 62, 62, 62, then one blank, then 64, 64. 62, 62, one blank, 64, 64. Check from 61, 61, 61, 61, 62, 62. What number comes after 62, 62? 63, 63. 63 comes in that blank. Okay, between number na என்னமா? இந்த blankல என்ன நம்பர் வரும்னு பார்க்கணும். ஓகேவா? 62, 62 இருக்கு. After என்ன நம்பர் வரும்னு பார்த்தா அந்த blankல எழுதிரலாம். After 62, 62, 63, 63 comes in that blank. Okay, then 67, 67 blank, blank, 70, 70. Okay,
6767 here and 7070 is there. 2 blanks in between. Okay, we have to check 6767 after which number comes. 6767 க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு பார்க்கணும். 6767 க்கு after என்ன நம்பர் வரும்? After 6767 which number comes here? Yes, very good. 6868. 6868. Okay. After 6868 which number comes here? 6868 க்கு அப்புறம் என்ன நம்பர்மா வரும்? Tell me fast. 6868 after? Very good. 6969. Between numbers அதே மாதிரி தான். After numbers கண்டுபிடிக்கிற மாதிரி afterன்னு கண்டுபிடிச்சா நமக்கு between numbers கிடைச்சிரும். ஓகேவா? How many blanks அங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த blanks எல்லாம் fill பண்ணிடணும். இதுதான் between numbers. ஓகேவா? இது between numbers. Then take a fresh page. Take a fresh page and put heading as assignment. Put heading as assignment. Parents, please help your children to write this heading assignment. Then first one, write numbers from 1 to 70. Assignment என்னமா? Fresh page எடுத்து number 1ல இருந்து 70 வரைக்கும் எழுதி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? Then write, put heading after number. Write the number 6363 after, then 6666 after, last 6969 after, 6363 after, 6666 after, 6969 after. You have to find the number. You have to start check from 61 to 70. Okay va? 61 to 70 எழுதி வச்சுக்கோங்க. அதில் check பண்ணி which number comes after 63, 66, 69 you have to find and write. Then put heading as before number. Put heading as before number. Write 62 before. Okay? Then 61 before. Then 67 before, 62 before, 61 before, 67 before. You have to find and write in this blank. Okay? Then put heading as between numbers. Put heading as between numbers. Between numbers na heading போட்டுக்கோங்க. ஓகேவா? Write 6363 blank 6565, 6464 blank 6666 blank 6868. Between numbers la two sums, 6363 blank 6565, then 6464 blank 6666 blank 6868. இதான் என்னம்மா அசைன்மெண்ட். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? 1 to 70 வரைக்கும் எழுதணும். ஆஃப்டர் நம்பர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம், பிஃபோர் நம்பர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம், பிட்வீன் நம்பர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஃபைன் பண்ணி நீட்டாக ஃப்ரெஷ் பேஜில் எழுதி மிஸ்ஸுக்கு ஜோகோ ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? தேங்க்யூ, பாய், டேக் கேர்.